இந்த நாளிலே தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிறதான நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நிறைய பேருக்கு நம்ம யாருன்னே தெரியல. நீங்கள் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் யாராவது முன்னாடி ஒருத்தர் வந்து நான் யாருன்னு கொஞ்ச நேரம் சொல்ல முடியுமா? யாராவது எழுப்பிடவா? கொஞ்சம் முன்னாடி வந்து நான் யார் அப்படின்னு. ஸ்தோத்திரம். நிறைய பேத்துக்கு நம்ம யாருன்னே தெரிய மாட்டேங்குது. நம்ம பேரை மறந்து போயிடுச்சு. ஒரு காலத்தில் வேற பேரில் வேற மாதிரி இருந்தோம். ஆனால் இப்போ நம்முடைய பெயர், நமக்கென்று ஒரு பெயரை தேவன் தரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம அந்த பெயரில் தான் பரிசுத்த சபையில் பரிசுத்தான்களுக்கு மத்தியில் நாம் அறியப்படுகிறோம். ஹல்லேலூயா. பேரை மாற்றுறதுனால அல்ல. சிலவங்க ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது பேரை மாற்றிக்குவாங்க. இல்லைன்னா நியூமராலஜி படி தங்களுடைய பேரை மாற்றிக்கொள்வாங்க. அதை மாற்றிட்டா அவங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கணும்னு. தேவன் ஒருடைய வாழ்க்கையில் ஈடுபடாமல், நம் தேவன் அடியில் கிட்ட சேராமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் உயர்வோ மாற்றமோ வரவே வராது. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் யார் அப்படின்னு தெரியுமா? அவங்கள பற்றி சொல்ல முடியுமா? தேவனுடைய பிள்ளை. அந்த தேவன் யார்? அவரால் என்ன செய்ய முடியும்? அவரை ஏன் பண்ண நீங்கள் இப்படி இருக்கிறீங்க? இல்லை, அப்போ இதுக்கெல்லாம் காரணம் நம்ம யாருன்னு தெரியல, நம்ம யாருடைய பிள்ளைங்கன்னு தெரியல. நம்மளே யாருன்னு அதப்போ தெரியலப்போ நம்ம பெற்றவங்களை எப்படி தெரியும்? ஹல்லேலூயா. இப்போ நானே யாருன்னு தெரியாதப்போ, எனக்கு தெரியலன்றப்போ எங்கள் அம்மா அப்பாவை பற்றி எனக்கு தெரியுமானா நிச்சயமாக தெரியாது. என்னை குறித்தே தெரியல, அப்புறம் எப்படி என்னை பெற்றவங்களை குறித்து தெரியும்? அப்போது உங்களை குறித்து தெரியலன்னா உங்களுடைய தேவனை குறித்து நமக்கு தெரியலன்னு அர்த்தம். இப்போ முதலாவது நீங்கள் உங்களை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் உங்களை எதற்காக உண்டாக்கி இருக்கிறார்? ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். எடுத்துட்டீங்களா? 1049 பக்கத்தில் இருக்கு. எடுத்துட்டீங்களா? 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஹல்லேலூயா. வசனம் தானியேல் ரொம்ப தெளிவாக சொல்றாரு. அப்போ இதுலேருந்து நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறீங்களா? உங்களை யாரா இப்போ சொல்ல போகிறேன் நான்? வேதம் என்ன சொல்லுது? ஞானவான்களா? ஞானவான்களா எப்படி இருக்காங்களா? நட்சத்திரம். இப்போ நான் அதை பற்றி தான் பேச போகிறேன். நீங்கள் பிறந்த 4 நட்சத்திரம், நம்முடைய நட்சத்திரம். உங்கள் நட்சத்திரம் என்ன? ஒரு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போனால் ஜாதகம் வேண்டாங்க. உங்கள் நட்சத்திரம் என்ன, உங்கள் ஜாதகம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நல்ல நட்சத்திரம் தான் பார்த்து வீட்டுக்கு கொண்டாந்தோம். ஆனால் வீட்டுக்கு கொண்டாந்தவன அந்த நட்சத்திரம் கோணலான நட்சத்திரமாக இருட்டுக்கு கொண்டு போயிடுது. அப்போது இந்த மனுஷனாலே நிதானிக்கப்படுகிற அந்த நட்சத்திரமெல்லாம் அது தவறானது. ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட நட்சத்திரங்கள் தான் உண்மையான நட்சத்திரங்கள். ஹல்லேலூயா. இப்போ நீங்களும் நானும் தான் சூப்பர் ஸ்டார். சொல்லுங்க, நம்ம யாரு? சூப்பர் ஸ்டார். ஹல்லேலூயா. வேற யாரையோ சொல்லிட்டு இருக்கிறோம் சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார் யாரு? நீங்க. சூப்பர் ஸ்டார் யாரு? நான். ஹல்லேலூயா. சொல்ல முடியுமா? இப்போ சொல்லாமா? நான் ஒரு சூப்பர் ஸ்டார். ஆமா, நான் ஒரு சூப்பர் ஸ்டார். ஆண்டவர் என்ன ஒரு நோக்கத்திற்காக தான் படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நட்சத்திரத்தை ஏன் படைச்சாரு அப்படின்னு சொல்லி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? முதல் புஸ்தகம் 1 அதிகாரம் 16-17 வாசிக்கலாம். தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும். போதுங்க. இப்போ நட்சத்திரங்களை இதெல்லாம் உண்டாக்குனாரா? இப்போ அந்த நட்சத்திரம், சூரியன், சந்திரன் உண்டாக்குனதற்கு காரணம் ஒன்று பாருங்க. 17ஆம் வசனத்தில் இருக்குது. அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும். ஹல்லேலூயா. இப்போ நீங்க யாரு?
அதுக்கு முன்னாடி சொல்லுங்க, சூப்பர் ஸ்டார். சும்மா ஸ்டார் இல்லை, சூப்பர் ஸ்டார். உங்களை ஆண்டவர் எதற்காக உண்டாக்கி இருக்கிறாரு? பிரகாசிப்பதற்காக. ஹல்லேலூயா. நீங்க உங்க வீட்டில் பிரகாசம் வந்துடும். நீங்க சூப்பர் ஸ்டாரா இருந்தா, நீங்க சூப்பர் ஸ்டாரா இருந்தா உங்க தெருவே பிரகாசமா இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க சூப்பர் ஸ்டாரா இருந்தா உங்களுடைய சந்ததியே எப்படி இருக்கும்? பிரகாசமா இருக்கு. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குது? ரொம்ப டல்லா இருக்குதுல்ல? ஆமாவா? நான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டோம், ஆனா அந்த அளவுக்கு வெளிச்சம் வருதா? ஸ்டார்லயே அது சூப்பர் ஸ்டார். அது எல்லா விதத்திலையும் அது உயர்ந்ததும் சிறந்ததும். அது வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, பழகிற இடத்துல, குடும்பத்தில், கட்டிக்கிட்டு போகிற இடத்துல, கட்டிக்கிட்டு வந்த இடத்துல, எல்லாத்துலேயுமே அது எப்படி தான் இருக்கணும்? சூப்பர் ஸ்டார். போனுச்சுன்னா அந்த இடமெல்லாம் அப்படியே பிரகாசமாக இருக்கணும். அதுக்காக தான் தேவன் உங்களையும் என்னையும் உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம உண்டாக்கப்பட்டதற்கு காரணம் எதற்காக? பிரகாசிப்பதற்காக. ஹல்லேலூயா. இருளை வெளிச்சமாக்குவதற்காக. இருண்டு போனதான உங்களுடைய குடும்பத்தில் வெளிச்சத்தை உண்டு பண்ணணும். இருண்டு போனதான உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சமா மாறணும். நீங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனீங்கன்னா அந்த வேலைக்கு போற இடம் இதுவரையிலும் டல்லா இருந்திருக்கும். ஆனா இப்போ சூப்பர் ஸ்டார் உள்ள வேலைக்கு போயிட்டா ஒருவேளை நீங்க அந்த இடத்துல ஒரு கூட்டுற வேலை கூட செய்யலாம். ஆனா நீங்க அங்க போனீங்கன்னா அந்த வேலை செய்யற இடமே மாறிடும். ஹல்லேலூயா. யோசேப்பு போகும்பொழுது எப்படி போனார்? அவர் ஒரு அடிமையாக, விற்கப்பட்ட அடிமையாக, வாங்கப்பட்ட அடிமையாக ஒரு வீட்டுக்குள் நுழைந்த பொழுது ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த யோசேப்பின் நிமித்தமாக பாருங்க, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், 5ஆம் வசனம். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் எகிப்தியன் ஆகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஹல்லேலூயா. இப்போ யோசேப்பு ஒரு சூப்பர் ஸ்டார். ஆனா உலகத்துடைய பார்வைக்கு அவர் யார் தெரியுமா? அவர் ஒரு அடிமை, விற்கப்பட்ட அடிமை, வாங்கப்பட்ட அடிமை. ஆனா அந்த யோசேப்பு போன உடனே அவனுடைய எஜமானுடைய வீட்டில் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. இப்ப நம்ம சூப்பர் ஸ்டார் அடிமையிலிருந்து அடுத்த ப்ரொமோஷனுக்கு போறாரு. இந்த ப்ரொமோஷன் பாருங்க, டி ப்ரொமோஷன் மாதிரி தான் இருக்குது. இப்போ வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தவர் அடுத்த ஒரு டி ப்ரொமோஷன் அவருக்கு வந்துச்சு. சூப்பர் ஸ்டாருக்கு என்ன ப்ரொமோஷன் வந்துச்சு சொல்லுங்க? டி ப்ரொமோஷன். ப்ரொமோஷனுக்கு ஆப்போசிட் டி ப்ரொமோஷன். மேன்மைக்கு பதிலாக இப்ப என்ன படிச்சு, இன்னும் கூட கொஞ்சம் சிறுமை உண்டானது. இப்ப எங்க போயிட்டாரு தெரியுமா? ஜெயிலுக்குள்ள போயிட்டாரு. அங்க போனாலும் சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார் தான். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் அதற்காகத்தான் நம்ம அழைச்சிட்டாரு. போத்திபர் வீட்டில் இருந்த வரையிலும் பெரிய ராஜ உபசாரமா வீணு சூப்பர் ஸ்டார் இருந்தவர் ஜெயிலுக்குள்ள போனவன டங்குன்னு அப்படி குறைஞ்சு போயிருந்தா எப்படி இருந்திருக்கும்? அங்க போய் மற்ற கைதிகளுக்கு எல்லாத்துக்கும் சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லி ஒரு சூப்பர் ஸ்டாரா மாறினாரு. ஹல்லேலூயா. ஆமா, சூப்பர் ஸ்டார் என்னைக்குமே சூப்பர் ஸ்டார் தான். அவர் அடிமையா இருந்தாலும் சரி, சிறை கைதியாக இருந்தாலும் சரி, நல்ல சாப்பிடறதுக்கு ஆகாரம் இருந்தாலும் சரி, ஒண்ணுமில்லாம பட்டினியோட இருந்தாலும் சரி, சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தான். ஹல்லேலூயா. புலி ஒரு நாள் என்ன தின்னதா? புல்லு தின்னாது. ஹல்லேலூயா. நம்ம சூப்பர் ஸ்டார் இருந்தா எந்த இடத்துல போனாலும் நம்முடைய ஒளி என்ன பண்ணாது? மங்காது. பிரச்சனையை பார்த்து பயப்படாது. சூழ்நிலையை பார்த்து அது தன்னுடைய தரத்துல குறைந்து போகாது. இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன? கொஞ்சம் நல்ல ஏதாவது கர்த்தர் கேட்டதெல்லாம் கொடுத்தவனே அப்படியே பல்லடிச்சுட்டு சூப்பர் ஸ்டார் சோத்திரன்னு சிலது கேட்கல, கிடைக்கல, நமக்கு விருப்பத்துக்கு மாற நடக்கும்போது அப்படியே மங்கி போயிடுறோம். நீங்க சூப்பர் ஸ்டார் இல்லை அப்படின்னா கர்த்தர் அதற்காக உங்களை தெரிந்து கொள்ளல. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டதற்கு பிரகாசிப்பதற்காக தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் எதற்காக தெரிந்து கொண்டார்? கர்த்தர் என்னை பிரகாசிப்பதற்காக தேவன் தெரிந்து கொண்டார். நான் ஒரு சூப்பர் ஸ்டார். இதை நீங்க மறந்துடக்கூடாது. இந்த 2 வார்த்தை கூட நீங்க திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருங்க. அது உங்க வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும், பிரகாசிப்பிக்க செய்யும். ஹல்லேலூயா. நான் ஒரு சூப்பர் ஸ்டார். நான் போகிற இடங்களில் எல்லாம் சூப்பர் ஸ்டாரா தான் இருப்பேன். ஒரு நாளும் கீழே போக மாட்டேன். ஹல்லேலூயா.
இதுதான் தேவ பிள்ளையே உனக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிறதான அழைப்பு. இந்த இடத்துல தானியேல் சொல்றாரு, மறுபடியுமாக அந்த வசனத்தை வாசிக்கலாம். 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். சதா காலங்களிலும். சில இதுக்கெல்லாம் சில சீசன் இருக்கும். அந்த சீசன்ல தான் அது பழுக்கும், அந்த சீசன்ல தான் அது கிடைக்கும். இப்ப மாம்பழம் சீசன் இப்பதான் கிடைக்கும். சீசன் தவறன அது கிடைக்காது. போய் மாம்பழம் கேட்டான் என்ன சொல்லுவான், சீசனே இல்லைங்க, இப்போ வந்து கேட்குறீங்களா அப்படின்வான். ஆனால் சூப்பர் ஸ்டார் என்னைக்கும் சூப்பர் ஸ்டார் தான். அதுக்கு சீசன்றது என்னைக்குமே மாறாது. ஹல்லேலூயா. ஆமா, நம்ம எந்த சதா காலங்களிலும் பிரகாசிக்கும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதே தானியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் பாருங்க, 1039ஆம் பக்கத்தில் இருக்குது. 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரல வாசிக்கலாம். காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தானியேலே எனில் குற்றம் சாற்றின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வரச் சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. பின்பு ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாசைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைகளுக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் இரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியாவின் கோரசருடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. இப்போ தானியேல் ஒரு சூப்பர் ஸ்டார். இப்போ அவருடைய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் பாருங்க. சூப்பர் ஸ்டார். சிங்க கபியில போடப்பட்டாலும் சிங்கம் வாயை திறக்காது. ஹல்லேலூயா. சூப்பர் ஸ்டார் ஒரு இடத்துக்கு போனா அந்த ராஜாவே அந்நிய தெய்வத்தை ஆராதிக்கிற ராஜா கூட இப்ப கர்த்தரே தேவன் என்று சொல்லி அறிக்கை செய்வார். ஹல்லேலூயா. சூப்பர் ஸ்டார் இருக்கிற இடத்துல சட்டங்கள் என்னதான் மாற்றப்பட்டாலும் அந்த சட்டத்துக்கு சூப்பர் ஸ்டார் பயப்பட மாட்டார். ஹல்லேலூயா. ஆமா, இதெல்லாம் சூப்பர் ஸ்டாருடைய வாழ்க்கையில நடக்க போகுது. இப்ப இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்க போகுது. உங்களை பார்க்கிற அந்நியர்கள் நீங்க ஆராதிக்கிறதான தேவனை அறிந்து கொள்வார்கள். அவர்கள் தங்களுடைய நாவினாலே அறிக்கை செய்வாங்க, ஓ நீ சூப்பர் ஸ்டாருப்பா, நீ ஒண்ணுமில்லை, என்ன உன் சம்பளம் இவ்வளவு கம்மியா இருக்கு, ஆனா எப்படி இந்த குடும்பத்தை நடத்திக்கிட்டு போற, எப்படி நடத்திட்டு போற, நீ ஒரு சூப்பர் ஸ்டார். ஹல்லேலூயா. அதனால எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் சரி, சூப்பர் ஸ்டார் என்னைக்குமே சூப்பர் ஸ்டார் தான். கர்த்தர் அதற்காகத்தான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எரேமியாவை குறித்து பார்க்கும் பொழுது எரேமியா ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்தார். எப்ப தெரியுமா? எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அவர் எப்ப இருந்து சூப்பர் ஸ்டாரா மாறினார் பாருங்க. எரேமியா 1:5, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நான் உன்னை தாயின் வயிற்றிலே உருவாக்கும் முன்னே அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி. நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். தீர்க்கதரிசியாக கட்டளையிட. அப்ப எரேமியா எப்ப இருந்து சூப்பர் ஸ்டார் தெரியுங்களா? எப்ப இருந்து? தாயின் வயிற்றிலே
உருவாகும் முன்னமே. ஹல்லேலூயா. இப்ப நீங்களும் அப்படிதான், நீங்களும் நானும் நம்ம அம்மா வயித்துல, அவங்க தாய் வயித்துல நீங்க உருவாகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு பேரை ஆண்டவர் எழுதிச்சாரு. நீங்க சூப்பர் ஸ்டார். ஹல்லேலூயா. எரேமியா எப்படி விளங்கினாரோ அதே போல நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தாயின் கருவிலே கர்ப்பத்திலே உருவாகும் முன்னமே, பிறக்கும் முன்னமே நம்மை ஒரு சூப்பர் ஸ்டாராக தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சிலர் பிறந்ததுல இருந்து சூப்பர் ஸ்டாரா மாறுறாங்க. இப்போ ஒரு ராஜா வீட்டு பிள்ளை இருக்கிறாருன்னு வச்சுங்க, அவருக்கு ஒரு பையன் பிறகுறான். அவன் யாரு? அவனும் இளவரசன், அவனும் ஒரு ஸ்டார் தான், அவனும் அரச பதவிக்கு வந்தாரான். இப்படி தங்களுடைய குடும்பத்தின் வழியாக இந்த அந்தஸ்தை அங்கே பெற்றுக்கொண்டவர்கள் உண்டு. ஹல்லேலூயா. ஆமா, தாயின் கருவிலிருந்து அந்த அழைப்பை பெற்றுக்கொண்டவங்க உண்டு. தங்களுடைய குடும்பத்தின் வழியாக அந்த அந்தஸ்தை பெற்றுக்கொண்டவர்கள் உண்டு. சிலர் பிறக்கும் போதே அவர்கள் ஸ்டாராக இருக்கிறார்கள். சிலர் பிறந்த பின்பு அவர்கள் நட்சத்திரமாக மாற்றப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க நட்சத்திரம் இல்லை அப்படின்னு நீங்க சொன்னாலும், நீங்க இப்ப பிறந்த பின்னாடி உங்களை ஆண்டவர் நட்சத்திரமா மாற்ற அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க அதை தெரியாம இருந்தா இப்ப தெரிஞ்சுக்கங்க, நீங்க ஒரு நட்சத்திரம். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது ஒரு நட்சத்திரம், அது இயேசுவின் பிறந்த இடத்திற்கு சாஸ்திரிகளை கொண்டு வந்து சென்றது. அவங்க நடுவில் மிஸ் பண்ணிட்டாங்க. மிஸ் பண்ணிட்டு ஏரோது ராஜா கிட்ட அரண்மனைக்கு போறாங்க. வில்லங்க வந்துச்சு, ஆனா மறுபடியுமா வராங்க. இப்போ திருப்பியுமா நட்சத்திரம் பிள்ளை இருந்த இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தினது. நட்சத்திரத்தை கண்ட உடனே அந்த சாஸ்திரிகள் சந்தோஷம் அடைந்தார்களாம். ஹல்லேலூயா. இப்போ ஒருவேளை உங்க வாழ்க்கையில் நீங்க நட்சத்திரத்தை இழந்து போயிருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததான அந்த அந்தஸ்த மேன்மையை நீங்க தெரியாம இருக்கலாம், அல்லது தெரிஞ்சும் அதை இழந்து போயிருக்கலாம். பரவாயில்ல, நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் இப்ப மறுபடியும் உங்களை பிரகாசிப்பிக்கிறதான தேவன், நீதியின் சூரியன், தாவீதின் நட்சத்திரம் உங்களை மறுபடியும் நட்சத்திரமாக மாற்ற அவர் விரும்புகிறார். நீங்க விரும்புறீங்களா? ஹல்லேலூயா. என் வாழ்க்கை நட்சத்திரமா மாறணும், என் குடும்பம் ஒரு நட்சத்திரமா மாறணும். ஹல்லேலூயா. தாவீதின் நட்சத்திரம் இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்தினுடைய கொடியினுடைய சிம்பல் நீங்க பாருங்க, ஒரு வெள்ளை கலர்ல, ப்ளூ கலர்ல நடுவுல ஒரு நட்சத்திரம் இருக்கும். அதுதான் அந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய கொடி. ஸ்டார் ஆஃப் டேவிட் அப்படின்வாங்க, தாவீதின் நட்சத்திரம். இன்னைக்கு தாவீதின் நட்சத்திரம் நம்மையும் அவருடைய சந்ததிய நட்சத்திரங்களாய் நம்மையும் மாற்ற அவர் விரும்புகிறார். ஆனா விருப்பம் உள்ளவர்களை அவர் மாற்றுவார். ஒருத்தரையும் கட்டாயப்படுத்தி பயப்படுத்தி அவர் தம்முடைய பிள்ளைகளாக மாற்ற அவர் விரும்புவது இல்லை. நம்முடைய தேவனை போல அவர் ஜென்டில் காடுங்க. அவர் யாரையும் பயமுறுத்த, பாரு இத்தனை கையை வச்சுட்டு இருக்கிற, இத்தனை பல்ல வச்சுட்டு இருக்கிற, வெட்டி போடுவான், குத்தி போடுவான், அப்படி நம்மளை பயமுறுத்துறவர் இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய ரொம்ப எளிமையானவர். ஆமென். ரொம்ப அன்புள்ளவருங்க. நமக்காக அவருடைய முகம் அந்த கேடு அடைந்ததா, அழகான அவருடைய ரூபம். 1000 பேர்களிலும் சிறந்தவர் அவர், அழகிலே சிறந்தவர். ஆனா இன்னைக்கு அந்த கேடு அடைந்ததற்கு காரணம் நம்மை நட்சத்திரங்களாக மாற்றும்படி இயேசு அந்த கேடு அடைந்தார். இப்ப தாவீதின் அந்த நட்சத்திரம் நம் ஒவ்வொருவரையும் நட்சத்திரமாக மாற்ற போகிறது. வேதத்தில் இப்படி நிறைய பேரை பார்க்கலாம், அவருடைய வாழ்க்கை நட்சத்திரமாக மாற்றினதுக்கு காரணம். உபாகமம் தீர்க்கதரிசன புத்தகம், அந்த உபாகம புத்தகத்தில் 34ஆம் அதிகாரம், உபாகமம் 34 எடுத்துட்டீங்களா? 9ஆம் வசனம் பாருங்க, 269ஆம் பக்கத்தில் இருக்குது. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். இங்க மோசே யோசுவா ஒரு சூப்பர் ஸ்டாரா மாறிட்டாரு. காரணம் என்ன தெரியுமா? மோசேயுடைய கைகள் யோசுவாவின் மேல் வைக்கப்பட்ட உடனே அவர் ஞானம் உள்ளவனாய் மாறினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எந்த மனுஷன் கையை நம்மளை தொட தேவையில்லை. ஆண்டவருடைய கை நம்ம மேல வந்துருச்சுன்னா, உங்க மேல ஆண்டவர் உங்களை தொட்டுட்டாருன்னா நீங்க ஒரு சூப்பர் ஸ்டார் தான். ஹல்லேலூயா. இப்போ ஒருவேளை சூப்பர் ஸ்டாரா இல்லைங்க, நான் ஸ்டாரா மாறணும்னு விருப்பம் இருக்குது அப்படின்றீங்களா? இப்போ நீங்க என்ன கேட்கணும்? ஆண்டவரே, நீங்க உங்க கையால என் தலை மேல என்ன தொடுங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை தொடுங்க ஆண்டவரே, நான் ஒரு சூப்பர் ஸ்டாரா மாறணும் ஆண்டவரே. இதுவரை நான் யாருன்னு தெரியாம போயிட்டு இருந்தேன். நீ மங்கி எறிகிற திரியை அணையாதவர், நெறிந்த நாணலை முறியாதவர்,
இது எரியாது இது உறவாதுன்னு தூக்கி போடுறதுக்கு ஆண்டவர் ஒரு நாள் விரும்ப மாட்டார். எப்படிப்பட்ட பாவிகளா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட இருளுக்குள்ள இருந்தாலும் சரி, நம்மை சூப்பர் ஸ்டாராக மாற்ற அவருடைய கரங்கள் ஆயத்தமா இருக்கிறது. இப்ப நாம சொல்லணும், ஆண்டவரே உங்க கையினால என்னை தொடுங்க ஆண்டவரே, நான் சூப்பர் ஸ்டாரா மாறணும், என் குடும்பத்தை தொடுங்க ஆண்டவரே. மோசே யோசுவாவை தலையின் மேல் கைகளை வைத்தவுடனே அவன் நாணமுள்ளவனாய் மாறினது போல தேவனே என் மீது உம்முடைய காயப்பட்ட கரங்களை வையும். ஆமா, இதுதான் அவங்க ஜெபமா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நாணம் வேணும் நமக்கு. என்ன, நம்ம நாணம் இல்லாம தான் நிறைய காரியத்தை பேசி பேசி வீணான பிரச்சனை நம்மளை தேடி வந்துருது. அப்போ ஒரு நாள் காலையில் எழுந்துச்சுன்னா, ஆண்டவரே உங்க கையை மேல வைங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நிறைய பேர் கண்ணாடி படுக்கிக்கிட்டே வச்சுட்டு இருப்பாங்க, யாரும் மூஞ்சிலையும் முழிக்க கூடாதான். அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு முழிச்ச கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடி படுக்கையில இருந்து கையை விட்டு அந்த கண்ணாடி எடுத்து பார்த்துவாங்க. ஏற்கனவே அது மூஞ்சி விடியாத மூஞ்சி தானே, அது அப்புறம் எப்படித்தான் நடக்க போகுது? ஹல்லேலூயா. நீ நல்ல மூஞ்சாதான் கண்ணாடியை ஏன் நம்புற? நீ கர்த்தரல நீ நம்பணும். ஹல்லேலூயா. ஆனால் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு நாள் காலையில் எழுந்துச்சு கண்ணை மூடி, ஆண்டவரே நீங்க என்ன தொட்டுருங்க ஆண்டவரே, நான் நம்மளவனா மாறணும். நாணம் இல்லாம கண்டதையும் பேசி 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 ஒவ்வொருத்தரும் வேதனை அதிகமா வந்துருச்சு. நிறைய இடத்துல மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். இப்ப இனிமே அப்படி இருக்க கூடாது. உங்க வாழ்க்கையை ஆண்டவர் மாத்த போறாரு. ஹல்லேலூயா. நீங்க சூப்பர் ஸ்டாரா மாற போறீங்க. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்ப நான் வாசித்தது போல தானியேலும் கூட அந்த இடத்துல அந்த தேசத்துல அவன் எப்படி போனான் தெரியுங்களா? சிறைப்பிடிக்கப்பட்டு போயிருந்தான். அந்த பாபிலோன்ல தானியேல் சிறைப்பிடிக்கப்பட்டு சிறை கைதியாக அகதியாக போயிருந்தான். ஆனா அகதியா போன அந்த இடத்துல இவர் சூப்பர் ஸ்டாரா மாறினதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவனுக்குள் மறைந்திருந்ததான தெய்வீக ரகசியம், தாளந்துகள், வரங்கள், அவனுக்குள் புதைந்திருந்ததான கர்த்தருடைய வல்லமை அது வெளிப்பட்ட உடனே அகதியா இருந்ததான அவன் இப்பொழுது சூப்பர் ஸ்டாராக மாறினான். ஹல்லேலூயா. எத்தனை 3 ராஜாக்கள் மாறினாங்க அந்த பாபிலோன்ல, ஆனாலும் சூப்பர் ஸ்டாராவே இருந்தாரு. ஹல்லேலூயா. தரியு காலத்துல இருந்தாரு, அகஸ்வேரு காலத்துல இருந்தாரு, எல்லா ராஜாக்களுடைய காலங்களிலும், கோரேசுடைய காலங்களிலே அவர் என்ன பண்ணாரு? சூப்பர் ஸ்டாரா தான் இருந்தாரு. ஆனா இன்னைக்கு அரசாங்கத்தில் இருக்கிறவங்க ஒரு ஆட்சி போய் இன்னொரு ஆட்சி போனுச்சுன்னா தூக்கி டம்மியா கொண்டு டங்குன்னு கீழே போட்டுடுறான். இந்த கட்சி வந்தவன அப்படியே பீத்திக்கிட்டு கரவேட்டி கட்டிக்கிட்டு அவன் ஆட்டமும் பாட்டமும். அந்த 5 வருஷம் தான். 5 வருஷத்துக்கு முன்னாடி சில நேரத்தில் ஆட்சி கலைஞ்சு போச்சுன்னா இவன் கரவேட்டியும் கலந்துக்குச்சின்னு அர்த்தம், கீழே போயிடுவான். ஆனா சூப்பர் ஸ்டார் நீங்களும் நானும் எந்த ஆட்சி வந்தாலும் சரி, அது பிஜேபியா இருந்தாலும் சரி, காங்கிரஸா இருந்தாலும் சரி, அது எந்த ஆட்சியா இருந்தாலும் சரி, எந்த சட்டம் இயற்றப்பட்டாலும் சரி, சூப்பர் ஸ்டார் தான். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமா சட்டங்கள் மாற்றப்பட்டு நம்மளை பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஆனா தானியேலின் தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. யோசேப்பின் தேவன் என்னுடைய தேவன். யோசேப்பை போல தானியேலை போல நானும் ஒரு பிரகாசிக்கிறதான நட்சத்திரமாக தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த என் மேல வந்துருச்சு அந்த நட்சத்திரம். இதை தான் பிறந்தவொடனே போய் ஜாதகம் எழுதுறாங்க, நட்சத்திரம் பாரு. பார்த்து அந்த நட்சத்திரம் ஒண்ணுமே இல்லாத போயிடுச்சு. ஆனா இப்ப நீங்க பார்க்க வேண்டிய நட்சத்திரம் தாவீதின் நட்சத்திரம். ஹல்லேலூயா. உங்க மேல ஒரு நட்சத்திரம் இருக்குது. அது என்ன நட்சத்திரம் தெரியுமா? தாவீதின் நட்சத்திரம். ஹல்லேலூயா. மற்ற நட்சத்திரத்துக்கெல்லாம் அது அந்த 7.5 இருக்குது, 9.5 இருக்குது, 10.5 இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா இந்த தாவீதின் நட்சத்திரத்துக்கு எந்த தீமையும் அணுகாது. ஹல்லேலூயா. இப்ப உங்க மேல என்ன நட்சத்திரம்? உங்க நட்சத்திரம் என்ன? தாவீதின் நட்சத்திரம். சொல்லணும் தைரியமா, உங்க நட்சத்திரம் என்னன்னு யாராவது கேட்டாங்க, ஜாதகம் எழுதிக்க. ஓ இருக்குது. என்ன நட்சத்திரம்? தாவீதின் நட்சத்திரம். ஹல்லேலூயா. அது என்ன புதுசா இருக்குது? அவனுக்கு தெரியாது, ஆனா நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. இது புதுசு இல்ல. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கர்த்தர் நம்மளை குறிச்சிட்டாரு. நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே குறிச்சிட்டாரு. உங்க மேல அவர் ஒரு நட்சத்திரத்தை போட்டுட்டாரு. தாவீதி நட்சத்திரம் என்னுடைய பிள்ளை, என்னை போலவே பிரகாசம் உள்ள, என்னை போலவே ஆளுகை செய்கிற, என்னை போலவே வல்லமை நிறைந்த ஒரு நட்சத்திரம். ஹல்லேலூயா. அப்ப இதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நட்சத்திரம் போல நாம் பிரகாசிக்க நமக்கு தேவை. இப்போ நீங்க நட்சத்திரம் மாதிரி மாறணுமா? உங்களுக்கு தேவை ஒண்ணு. அதை நான் இப்போ சொல்ல போறேன். கவனமா கவனிச்சு கேளுங்க. ரொம்ப ரகசியமானது. நீங்க நட்சத்திரமா மாறணும்னா இப்போ உங்களுக்கு தேவை என்ன என்று நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வேற யாருக்கும் சொல்லிடாதீங்க. எல்லாரும் அப்படி நட்சத்திரம் ஆயிட்டா அப்புறம் நாம என்ன ஆவறது இல்ல? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சங்கீதம் 75 அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் பாருங்க. சங்கீதம் 75 எடுத்துட்டீங்களா?
716 பக்கத்தில் இருக்குது. சங்கீதம் 75, 6, 7. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. தேவன் தான் நம்முடைய நியாயாதிபதி. கிழக்கு பக்கம் வாசல் வைக்கிறதுனாலையும் வடக்கு பக்கம் வாசல் வைக்கிறதுனாலையும் மேற்கு பக்கம் பார்க்கறதுனாலையும் ஜெயம் உனக்கு வராது. தேவனே நியாயாதிபதி. அவர் என்ன பண்ணுவார்? ஒருவனை உயர்த்துவார், ஒருவனை தாழ்த்துவார். உயர்த்துறதும் தாழ்த்துறதும் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. நீங்க நட்சத்திரமா விளங்குறதும் நட்சத்திரம் இல்லாம போறதும் தேவனுடைய கையில் இருக்குது. நீங்க தேவனை பார்க்கணும். சிலவங்க அக்கினி நட்சத்திரமாக்குறாங்க. அக்கினி நட்சத்திரம்லாம் ஜனங்க விரும்புவாங்கன்றீங்க. அக்கினி நட்சத்திரம் என்ன பண்ணும்? சுட்டெரிச்சு விடும். யாருமே ஐயோ அக்கினி நட்சத்திரம் அடுத்த வாரம் வருதாமே, முன்னாடி 7 பின்னாடி 7ஆமே, ஐயோ அப்படின்வாங்க. நம்மளை பார்த்தா அப்படி சொல்லக்கூடாது. நீங்க அக்கினி நட்சத்திரமா தான் உங்களை பார்த்தா பயப்படுவாங்க. ஐயோ இவ வந்துட்டாளா வீட்டுக்குள்ளார, அக்கினி நட்சத்திரம் தான் இந்த வீடே இனிமே கொந்தளிக்க போகுது. அப்படி இல்லை, நம்ம தாவீதி நட்சத்திரம். ஹல்லேலூயா. அக்கினி நட்சத்திரமா தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை, தாவீதி நட்சத்திரமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால நம்மளை உயர்த்துறது. ஒருவேளை இப்ப கீழே இருக்கலாம். இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே நான் அக்கினி நட்சத்திரமாக்குற, என்ன தாவீதி நட்சத்திரமா மாற்றுங்க ஆண்டவரே. எதற்கும் பிரயோஜனப்படாதவனா இருக்கிறேன், என்னை எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ளவனா மாத்துங்க ஆண்டவரே. எல்லாரும் என்னை வெறுத்து பேசுறாங்க, எல்லாரும் என்னை நேசிக்கிற மாதிரி பார்த்துங்க ஆண்டவரே. என்னை மாத்துங்க ஏசப்பா. நம்மளை மாத்துறது உருவாக்குறது எல்லாமே ஆண்டவர் தான். இப்ப அவருடைய கையில ஒப்பு கொடுத்துருவோம். கிழக்கு மேற்கு வனாந்தர திசையிலிருந்து நமக்கு ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி. ஒருவனை உயர்த்துகிறார், ஒருவனை தாழ்த்துகிறார். எளியவனை எங்கிருந்து உயர்த்துறாரா? குப்பையிலிருந்து. சிறியவனை புழுதியிலிருந்து, குப்பையிலிருந்து நம்மை தூக்கி எடுத்துக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கையில ஒப்பு கொடுத்துருவோம். இப்போ தாவீது நட்சத்திரத்துடைய கையில நம்ம ஒப்பு கொடுத்துருவோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நட்சத்திரமா மாறணும்னா அதுதான் நான் சொல்றேன் பாருங்க. தேவனிடத்தில் நீங்கள் சேருவதாலும், தேவனை தேடுவதாலும், தேவனுடைய கரத்தில் உங்களை அர்ப்பணிப்பதினாலும் நீங்கள் நட்சத்திரமாக மாற முடியும். ஹல்லேலூயா. இப்ப நீங்க நட்சத்திரமா மாறணுமா? உங்களுடைய வழுக்க விளைந்த தலையில முடி முளைக்க வேண்டுமா? இந்த எண்ணெயை உபயோகப்படுத்துங்கள் அப்படின்ற மாதிரி நீங்க நட்சத்திரம் இல்லாம அக்கினி நட்சத்திரமா இருக்கிறீங்களா? நீங்க நட்சத்திரமா, தாவீது நட்சத்திரமா மாறணுமா? ஒரு ரகசியம், நீங்க தேவனிடத்திலே சேருங்கள். ஹல்லேலூயா. தேவனை தேடுங்க. ஜாதகக்காரன் அல்ல, ஜோசியக்காரன் அல்ல, தேவனை தேடுங்க. நீங்க தாவீதி நட்சத்திரமா மாத்துங்க. ஹல்லேலூயா. இதுதாங்க ரகசியம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. எபிரேயர் 308ஆம் பக்கத்தில் இருக்கு. எபிரேயர் 11ஆம் அதிகாரம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நீங்க அவரிடத்துல சேர்ந்தா அவர் உங்களிடத்துல சேருவார். இப்ப நீங்க வந்திருக்கிறீங்கல்ல, நீங்க என்ன நம்பிக்கையில வந்திருக்கிறீங்க? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இப்ப தேவனிடத்தில் சேர்ந்துட்டீங்க, ஆனா அவர் யாருன்னு தெரியாம சேர்ந்துருக்கிறீங்களே. போய் அதில் போய் விழுந்துட்டியா அப்படின்றாங்கல்ல, போய் அதில் போய் விழுந்துட்டியா அப்படின்றாங்க. அவங்களுக்கு தெரியல நீங்க எங்க விழுந்தீங்கன்னு. அவங்க விழுந்தது தான் மோசமான இடம், நாம விழுந்தது மோசமான இடம் இல்லை. ஹல்லேலூயா. அப்ப இங்க வந்து விழுந்து இன்னும் அப்படித்தான் இருக்கிறோமா? அக்கினி நட்சத்திரமா இருக்கிறோமா? தேவனிடத்தில் சேருகிறவர் என்ன விசுவாசிக்கணுமா? தேவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப நீங்க தேடுறது சேரது விசுவாசத்தோட சேரணும். அடுத்ததா பாருங்க, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். சேரணுமா? அடுத்ததை இப்ப என்ன பண்ணணுமா? தேடணும். அவரை சிநேகிக்கணுமா? ஹல்லேலூயா. அவரை நேசிக்கணுமா? நம்ம சும்மா பாட்டு தான் பாடிட்டு இருக்கிறோம், உண்மையான ஒரு நேசமே கிடையாது. இப்போ நம்ம முழு மனசோட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இப்போ நம்ம சொல்ல போறோம், அந்த பாட்டை பாட போறோம். நேசிக்கிறேன் பாடலாமா? சும்மா பாடக்கூடாது, உண்மையான நேசத்தோட பாடணும், பொய்யா இருக்கக்கூடாது.
ஏன்னா வசனம் சொல்லுது, என்னை நேசிக்கிறவர்களை நான் நேசிக்கிறேன், சிநேகிக்கிறேன். நீங்க அவரை நேசிச்சீங்கன்னா அவர் உங்களை சிநேகிக்கிறார். ஹல்லேலூயா. நேசிக்கிறேன் உம்மைதானே என்னேசுவே, நேசிக்கிறேன் உம்மைதானே என் தெய்வமே என் இயேசுவே. இன்னொரு விஷயம், நேசிக்கிறேன் உம்மைதானே என் தெய்வமே என் இயேசுவே, நேசிக்கிறேன் உம்மைதானே என் தெய்வமே என் இயேசுவே. இந்த நேசம் அவரோடு சேர்ந்துட்டா அவரை அசைச்சிடலாம். இயேசுவே. ஹல்லேலூயா. தேவனை அசைக்கலாம். தேவனை அசைச்சி, வேண்டாங்க ஆண்டவரே, உங்க நட்சத்திரத்தை என் மேல வையுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவன் அசைப்பதற்கு உங்களுக்கு தேவை விசுவாசம். உங்களுக்கு தேவை அவர் மேல ஒரு இனம் புரியாத ஒரு பாசம், ஒரு நேசம் நீங்க அவர் மேல வச்சிருந்தீங்கன்னா உங்க நேசம் அவருடைய உள்ளத்தை அசைச்சிடும் அப்படியே. ஹல்லேலூயா. அவர் கடினமான இருதயம் உள்ளவர் அல்ல. அப்ப ஏன் இன்னும் அப்படி பார்த்துட்டும் பார்க்காதவராட்டம் இருக்கிறாரு? ஏன் இப்படி என் வாழ்க்கையில நடந்தது? இன்னும் நீங்க அவரை நேசிக்கல. அவர் விரும்புகிற வண்ணம், அவர் சிநேகிக்கிற வண்ணமா இன்னும் நீங்க நேசிக்கல. அவருடைய நேசத்தை புரியணும்னா அவர் ஒருத்தனை பார்த்து சிநேகிதனேன்னு சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாரு தெரியுங்களா? ஆபிரகாமியா? இயேசு? கரெக்ட். அவருடைய சிநேகம் பாருங்க. யார சொன்னாரு? எந்த நேரத்தில் சொன்னாரு? காட்டி கொடுத்ததுக்கு அப்புறமா காட்டி கொடுக்கறது அப்புறம் தான் போய் தூக்கு போட்டு செத்து போயிட்டானே. காட்டி கொடுக்க வந்தான் பாருங்க. அந்த டைம்ல அவருடைய நேசத்தை பாருங்க. ஓ என் சிநேகிதனே, நீங்களா நானும் அந்த துரோகி, உன்னை நம்பணும் பாடுறா, நீ உருப்படியாவியா அப்படிலாம் சொல்லிருப்போம். ஆனா ஆண்டவருடைய நேசம் பாருங்க. அவன் காட்டி கொடுப்பதற்காகவே வருகிறான்னு தெரிஞ்சவனே அவனை பார்த்து சிநேகிதனே. அதுதான் ஆண்டவருடைய அன்பு. ஹல்லேலூயா. நம்ம அன்பு எப்படி தெரியுமா? ஏதாவது கிடைச்சா சோத்திரம், கிடைக்கலன்னா ஆத்திரம். அப்படிப்பட்ட அன்பு இருக்கக்கூடாது. உண்மையான அன்பு இருந்தா, உண்மையான விசுவாசம் இருந்தா உங்களுடைய நட்சத்திரமா மாற்றும்படியாய் தேவனுடைய கரத்தை உங்களால் அசைக்க முடியும். ஹல்லேலூயா. உங்களால் தேவனுடைய கரத்தை அசைக்க முடியும். ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலிருந்து பதிலை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். எந்த ஒரு காரியமும் தடைபடாது. உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய சிநேகம் ஆண்டவர் மேல. அவர் நேசம் உள்ளவர். விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறவர். அவர் நீங்க விசுவாசித்து வந்திருக்கீங்களா? அவரை நேசிக்கிறீங்களா? இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை ஒரு நட்சத்திரமாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இதுதான் சரி. இன்னும் கூட சில காரியங்களை நாம் நட்சத்திரமாக மாற்றுவதற்கு சில காரணிகளை, சில காரணமானவர்களை நாம் பார்க்க போகிறோம். நட்சத்திரங்களாக மாற்றுவதற்கு நீதிமொழிகள் 22 அதிகாரம் 6 வசனம் பாருங்க. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். அப்போ ஒரு பிள்ளை நட்சத்திரமாக மாற்றுவதற்கு நல்லா கவனிச்சிங்க பெற்றோர், நீங்க ஒரு முக்கியமான காரணியா இருக்கிறீங்க. அந்த பிள்ளையை வளர்க்க வேண்டிய நேரத்தில், சொல்லிக் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டா சொல்லிக் கொடுத்து அந்த பிள்ளையை நடத்துனீங்கன்னா அந்த பிள்ளை ஒரு சூப்பர் ஸ்டாரா வரும். ஹல்லேலூயா. அதை விட்டுப்படி நீங்க புள்ள கெட்டு போனாலும் உன்னை போய் பெத்தான் பாரு, உன்னை பெத்ததுக்கு ஒரு ஆட்டுக்கல்ல பெத்திருக்கலாம், ஒரு அம்மிக்கல்ல பெத்திருக்கலாம், அப்படியா இப்படியான்னு அது சொல்லும். நீ பெத்தது உன்ன மாதிரி தான் நான் இருப்பேன் அப்படின்ட்டாலும் என்ன பண்ணுவான்? ஆனா அது சொல்லல புள்ள. ஆனா அப்போ ஒரு பிள்ளைய சூப்பர் ஸ்டாரா மாத்துறதுக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறவர்கள் அவருடைய பெற்றோர். ஹல்லேலூயா. ஆனாலும் நீங்க உணர்ந்துக்குங்க, பெற்றோர்கள் உணர்ந்துக்குங்க, உங்க பிள்ளை சூப்பர் ஸ்டாரா ஜொலிக்கணும்னா உங்க கையில தான் இருக்குது. அதை இன்னொரு தடவை வாசிக்கலாம் அந்த வசனத்தை. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து,
அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஹல்லேலூயா. அப்போ சீக்கிரம் சின்ன வயசுல நீங்க அந்த பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில நீங்க நடத்தும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் ஒரு சூப்பர் ஸ்டாராக மாறிவிடும். ஆகவே பெற்றோர்கள் ஒரு பயிற்சியாளராக, கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். உங்களுக்கு ஆண்டவர் கிருபையா சம்பளம் கொடுத்துட்டு இருக்கிறார். சம்பளம் என்ன தெரியுமா? கிருபை. அந்த பிள்ளையை வளர்க்கக்கூடிய பொறுப்பு உங்க கையில் இருக்குது. மோசேயை எடுத்ததான அவளுடைய தாய் பிறந்த உடனே பயந்து நதியில விட்டாலும் திருப்பியும் தான் கைக்கு கிடைச்சதான மோசேக்கு சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. யெகோவா தேவன் யார், தன்னுடைய ஜனங்கள் யார் என்பதை மோசேக்கு சொன்னதுனாலதான் பிற்காலத்தில் மோசே வைராக்கியம் உள்ளவனாய் தன்னுடைய ஜனங்களுக்காக பார்வோனின் அரண்மனையில் இருப்பதை விட ஜனங்களோடு, தேவ ஜனங்களோடு பாடுகளை அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டதற்கு காரணம் மோசேயினுடைய தாயும் ஒரு பங்காக இருக்கிறாங்க. அதனால உங்களை நம்பி கொடுத்திருக்கிற உங்க பிள்ளைகளை நட்சத்திரமா மாற்றுவது உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக 18 வாசிங்களே. ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமாய் இருக்கும்படிக்கு நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்துக்கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. வசனம் தெளிவா சொல்லுது. உங்க பிள்ளைகளோட நீங்க நிறைய நேரத்தில் வீட்டில் வீணான வார்த்தை பேசுற இடம் எது தெரியுமா? குடும்பமா உட்காந்துக்கிட்டு இருக்கிற நேரம். நிறைய நேரத்தில் நிறைய குடும்பத்தில் குடும்பமா உட்கார்றது கிடையாது. அப்படியே குடும்பமா உட்கார்ந்தாலும் அந்த ஓட்டையும் இந்த ஓட்டையும் அதையும் இதையும் பேசி, இந்த டைனிங் டேபிள் இருக்கு பாருங்க, சாப்பாட்டு மேசை, அதில் உட்காந்துக்கிட்டு தான் அப்படி கண்டதையும் கடிதையுமா பேசிட்டு இருக்கிறது. ஆனால் வசனம் என்ன சொல்லுதான்? நீ உட்காரும் பொழுது, சாப்பிடும் பொழுது, நடக்கும் பொழுது, படுக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு. அதுங்களுக்கு கதை சொல்லும் பொழுது சின்ன வயசுல இருந்து பைபிள்ல இருக்கிற கதையை சொல்லிக் கொடுங்க. விசுவாசத்திற்குரிய கதையை சொல்லிக் கொடுங்க. விசுவாச வீரர்களை குறித்து சொல்லிக் கொடுங்க. அதை விட்டுட்டு பாட்டி வடை சுத்த கதையும் நரி ஏமாத்தனதும் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா அந்த பிள்ளையும் நரி மாதிரி தான் மாறும். ஹல்லேலூயா. ஆகவே ஒரு பிள்ளை நட்சத்திரமாக மாற்ற வேண்டியது ஒரு பெரிய பொறுப்பு பெற்றோருடைய கரத்திலே இருக்கிறது. ஒருவேளை இப்போ ஆண்டவரையா பிள்ளை பெருசா வளர்ந்துட்டா இனிமே ஒன்றும் பண்ண முடியாது, உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் ஆண்டவரால் பண்ண முடியும். ஆண்டவருடைய கையில் கொடுத்துருங்க. அவன் இப்படி போயிட்டான், ஆண்டவரே நான் சின்ன வயசுல நான் நடத்த தவறிட்டேன், நான் சொல்லிக் கொடுக்க நான் தவறி போயிட்டேன், இப்போ என் பிள்ளை அங்கே இருக்கிற ஆண்டவரே எனக்கு சொந்தமா இல்லை, இப்போ சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்போ இங்க இருந்து நீங்க தேவ தூதர்களை அனுப்புங்க. அந்த பிள்ளை எங்க இருந்தாலும் சரி, இப்போ நான் தேவ தூதனை அனுப்புறேன் ஆண்டவரே, அவன் போய் அவனுக்கு சொல்லிக் கொடுப்பானாக, அவனை போய் திருப்புவானாக, அவன் மேல உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர், உம்முடைய அக்கினி இறங்கட்டும். அவனை சுற்றி இருக்கிறதான அந்நிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வெந்து உருகி போவதாக. என் பிள்ளை மீட்கப்படுவானாக. ஹல்லேலூயா. என் பிள்ளை மீட்கப்படுவானாக. என் பிள்ளை ஆண்டவருக்குள்ள வளருவானாக. நான் செய்ய தவறிட்டேன் ஆண்டவரே, என் தவறை நான் ஒத்துக்கொள்கிறேன், என் குற்றத்தை நான் ஒத்துக்கொள்கிறேன். பெற்றோர் நீங்க ஒருவேளை தவறி போயிருந்தா நீங்க அப்படி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்ன மன்னிங்க ஆண்டவரே, என் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய காரியத்தை நான் சொல்லிக் கொடுக்காம போயிட்டேன், வீணான காரியத்தெல்லாம் என் வீட்டு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். பங்காளியை பற்றி, சண்டையை பற்றி, தாத்தா காலத்தில் பாட்டங்காலத்தில் என்ன நடந்துச்சோ அதெல்லாம் அந்த பேரப்பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டா அந்த பேரப்பிள்ளைகளும் வெளியே வரும் பொழுது அந்த பங்காளியை இதுவும் முறைக்க, இதுக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் அம்மா சொன்ன வார்த்தை அப்பா சொன்ன வார்த்தையை கேட்டுக்கிட்டு இப்போ இதுவும் முறைக்க ஆரம்பிச்சிடும். அவன் முறைக்க இவன் முறைக்க சண்டை வரும். காரணம் என்ன? தேவ பிள்ளையே, நீ ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி பேசு. ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு நல்ல ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். உன் திறமையினால உனக்கு குழந்தை பிறந்துச்சுல்ல, தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. அதை வளர்க்க வேண்டிய பொறுப்பு நம்ம கையில் இருக்குது, பெற்றோருடைய கையில் இருக்குது. ஆகவே பெற்றோர்கள் எல்லாம் நீங்க உங்களுடைய தலைமையில உங்க கை வச்சு சொல்லுங்க, ஏசப்பா நீங்க எங்களுக்கு கொடுத்த சுதந்திரத்தை உமக்கு பிரியமான வழியிலே நடத்தும்படி உதவி செய்யுங்க. தவறி போன காரணத்திற்காக மன்னிக்கும்படியாய் உம்மிடத்துல
மன்னிப்பை கேட்கிறேன். என் பிள்ளை ஒரு சூப்பர் ஸ்டாராக மாற வேண்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க அப்படி உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கனாகவே சூப்பர் ஸ்டாரா மாறுவது பெற்றோருடைய கையில் இருக்குது. இன்னைக்கு நான் இந்த இடத்துல நான் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னா அது ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய அழைப்பு. இன்னொரு விதத்தில் என்னுடைய தாயாருடைய பங்கு பெருசாக இருக்கு. ஹல்லேலூயா. அவங்க அந்த நாட்களில் போதித்தார்கள், சொல்லி கொடுத்தாங்க. மற்ற பிள்ளைங்க எல்லாம் ஊரில் இருக்கிற பிள்ளைங்கெல்லாம் போய் விளையாடிட்டு இருக்கும். ஆனால் எங்கள் அம்மா எங்களை வெளியே விட மாட்டாங்க. உள்ளே போட்டு அடைச்சி வச்சுட்டு நீ இதை தான் படிக்கணும், இதை தான் செய்யணும்னுவாங்க. ஹல்லேலூயா. அன்னைக்கு அவங்க சொன்னது எங்களுக்கு பிரியமில்லாமல் ஒருவேளை எங்களுக்கு ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நினைக்கிறோம் எங்களை ஆண்டவர் சூப்பர் ஸ்டாராக மாற்றினதுக்கு காரணமே முதலாவது தேவனுடைய கிருபை, அடுத்ததாக கொடுக்கப்பட்டதான தாயார். ஹல்லேலூயா. அப்போ நல்ல தாயாரை, தகப்பன்மாரை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை அவங்க அப்படி இல்லைனாலும் அவங்கள மாற்ற நம்ம ஜெபம் பண்ணணும். பிள்ளைங்க, ஆண்டவரே என் தகப்பனையும் தாயும் நல்ல பெற்றோர்களாக மாற்றுங்க ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல காரியத்தை சொல்லிக் கொடுக்க நீங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. அவங்க இருதயத்தை மாற்றுங்க ஆண்டவரே. உங்க தகப்பனையும் தாயும் கர்த்தர் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னும் நிறைய நேரத்தில் சூப்பர் ஸ்டாரா மாறுவதற்கு காரணம் இல்லாமல் போவது பிள்ளைகள் மேலேயும் பிரச்சனை இருக்குது. சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கடின உழைப்பு, முயற்சி எடுக்காம நீங்க நட்சத்திரமா மாற முடியாது. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவன் நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற படிப்பு, அதுல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களுக்கு கொடுத்திருக்கிற நேரம், அதுல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அதுல வீணா அரட்டை அடிச்சுக்கிட்டு நான் ஜெபம் பண்ண கோயிலுக்கு வந்தேன், ஏன் ஃபெயில் ஆயிட்டான்னு கேள்வி கேட்கக்கூடாது. உங்களுடைய நேரத்தை, காலத்தை நீங்கள் சரியாக பிரயோஜனப்படுத்தினா கர்த்தர் உங்களை சூப்பர் ஸ்டாராக மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க சூப்பர் ஸ்டாரா மாறுவதற்கு தேவன் காரணம், உங்களுடைய பெற்றோர் காரணம், நம்முடைய சொந்த வாழ்க்கை காரணம். ஹல்லேலூயா. அதை நம்ம ஒரு நாளும் மறக்கக்கூடாது. சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, கம்ப்யூட்டர், வீடியோ கேமு, சுட்டி டிவி, இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தங்களுடைய நேரத்தை வீணாக செலவழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகள் வளர வளர அதனுடைய குணாதிசயங்கள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அந்த பிள்ளைகள் தங்களுடைய நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி சூப்பர் ஸ்டாரா மாற முடியும்? இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்லாம் ஆசை இருக்கும். ஆசை இருக்குதான் தாசில் பண்ண, அம்சம் இருக்குதான் கழுத மேய்க்க, அந்த மாதிரி ஆசை இருக்குது எனக்கு. அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும்லாம். ஆனால் அம்சம் இருக்குதான் கழுத மேய்க்கிறதுக்கு. அம்சம் இப்போ நமக்கு கழுத மேய்க்கிறதுக்கு இல்லை, அம்சம் இருக்கு நமக்கு அரசால. ஹல்லேலூயா. ஆமா, ஹல்லேலூயா. அதுதான் நம்ம மேல தேவன் வைத்திருக்கிற நம்பிக்கை. ஆகவே நீங்கள் ஒரு நட்சத்திரமாக விளங்க வேண்டும். சாதாரண நட்சத்திரமா இல்லை, சூப்பர் ஸ்டாரா நீங்க இருக்கணும். அதுக்கு ஆண்டவருடைய கரத்துல உங்களை முற்றிலுமாக இந்த நாளிலே நீங்கள் ஒப்பு கொடுங்க. நேரத்தை வீணாக கழிக்க கூடாது. சில வாலிப பிள்ளைங்க எந்த முயற்சியுமே எடுக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்காம, தேவ சமூகத்தில் காத்திருக்கிற நேரத்தில் காத்திருக்காம, ஆராதனைக்கு வர நேரத்தில் வராம. ஏன் வரல? பரீட்சைக்கு படிச்சுட்டு இருக்கிறேன். ஆராதனைக்கு வராதுக்கு காரணம் பரீட்சைக்கு படிக்கிறது தான். நிச்சயமா ஆராதனைக்கு வராமல் நீங்க படிச்சீங்கன்னா உங்க எல்லாமே நீங்க முட்டை மார்க்கு தான் வந்துடும். அதனால ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், ஆண்டவரை உயர்த்துவோம். ஆண்டவர் உங்களை நட்சத்திரமா மாற்றுவார். நம்ம தேவ சமூகத்தில் தலைகளை வணங்கி நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே. நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஒரு நோக்கத்திற்காக உருவாக்கி இருக்கிறார், சாதாரணமான நோக்கம் அல்ல. ஹல்லேலூயா. தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்மை விசுவாசிக்க, உம்மை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாய் மாறட்டும். இவருடைய பிள்ளைகள், சந்ததிகள் நட்சத்திரங்களாய் மாறட்டும் ஆண்டவரே. இதுவரை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்த தவறுகள், எங்களுடைய குறைவுகளை எல்லாம் கர்த்தர் தயவாய் மன்னிப்பீராக. எங்களுடைய பெற்றோர்கள் வளர்த்த வளர்ப்பில் நாங்கள் ஒருவேளை தவறி போயிருக்கலாம். என்னுடைய பெற்றோர்கள் சரியான முறையில் வளர்க்க முடியாமல் போயிருக்கலாம். கர்த்தாவே, நீர் எங்களை கர்த்தாவே இந்த வேளையில் உருவாக்குவீராக.
எங்களை நட்சத்திரங்களாக மாற்றுவீராக. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பேரும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. கேட்ட அந்த வார்த்தைகளின்படி இவருடைய வாழ்க்கை இனி ஆண்டவரே தாவீதின் நட்சத்திரமாகி விளங்குவதாக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மற்றவர்களுக்கு வழிகாட்டுகிற நட்சத்திரமாய் இவர்களை மாற்றுவீராக. பாவத்தில் இருக்கிறவர்களுக்கு பரிசுத்தத்துக்கு நேராய் வழி நடத்துகிற நட்சத்திரங்களாய் இவர்களை மாற்றுவீராக. குழப்பத்தில் இருக்கிற இவர்களுக்கு ஆண்டவரே தேவனுக்கு நேராய் நடத்திருக்கிற நட்சத்திரங்களாய் எங்களை நீங்க மாற்றும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இதன் மூலமாய் வருகிற எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே படைக்கப்பட்ட காணிக்கைக்காக நன்றி. இதற்குரிய பிரதிபலனை பலாயிரம் மடங்கமாய் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் காண கட்டளை இடுவீராக. இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த ஆராதனை நேரத்தில் எங்களுக்கு கொடுத்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆராதனை நீங்க இறங்கி வந்தீங்க, எங்களை ஆசீர்வதிச்சீங்க, எங்களோட பேசுனீங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய மனதிலேயே எப்பொழுது நிலைத்திருக்க நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாய் மாறட்டும் ஆண்டவரே. சத்துருவானவன் எந்த விதத்திலும் விதைக்கப்பட்ட விதைகளை பொறுக்கி கொண்டு போய் விடாதபடி, எந்த உபத்திரங்களும் ஆண்டவரே உம்மை விட்டு எங்களை பிரித்து விடாதபடி உம்முடைய அன்பினாலே இடைகட்டுவீராக, உம்முடைய வரி காயத்தப்படுத்துவீராக. எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து